நாடாளுமன்றத்தில் ஒரு காலத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக விளங்கியது அதிமுக. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தொடர்ந்து தேர்தல் தோல்விகளால் உட்கட்சி பூசல்களாலும் தற்போது தளர்ந்து போயுள்ள அதிமுகவை மீட்டெடுக்கவும் கட்சியை மீண்டும் பழைய புகழுக்கு கொண்டு வரவும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் தீவிர விவாதங்கள் எழுந்து வருகிற நிலையில் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் நடைபெற்ற தேர்தல்களில் கட்சி தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்ததுடன் சமீபத்தில் நடந்து முடிந்த 2016 சட்டமன்ற தேர்தலிலும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் கூட இழந்த பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட அதிமுகவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் கட்சியை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்குமான பணிகளை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் அவசியம் என்ற குரல்கள் அதிமுகவின் கடைநிலை தொண்டர்கள் மத்தியில் தொடர்ந்து வேகமாக ஒலிக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்களும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியை விட்டு வெளியேறி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் இப்படியே போனால் அதிமுக ஒரு லெட்டர் பேட் கட்சியை போல் ஆகிவிடுமா என்ற அச்சமும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. இந்த இக்கட்டான சூழலில் கட்சியை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமையை மூத்த தலைவர்களும் கட்சியின் பெரும் தலைவர்களும் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் தற்போது தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கட்சியை முழுமையாக ஒருங்கிணைத்து ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுகவாக தற்போது அதிமுகவை மாற்ற வேண்டும் என்ற நிலையில் கட்சியின் பழைய முகங்களாய் விளங்கிய டிடிவி தினகரன் அதிமுகவின் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்ற குரலும் தற்போது ஒலிக்க துவங்கியிருக்கிறது. அதே போல தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே பதவியை நீடித்தாலும் கட்சியின் ஒட்டுமொத்த தலைமை பொறுப்புகளையும் தலைவர் என்ற புதிய பொறுப்பையும் கட்சியின் பொறுப்பாளராக டிடிவி தினகரனும் ஒப்படைக்க வேண்டும் என்ற குரலும் தற்போது ஒலிக்க துவங்கியிருக்கிறது. இதற்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு என்பது எடப்பாடி கையை விட்டு போகக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் தீர்க்கமாகவே இருந்து கொண்டிருக்கும் நிலையில் கட்சியினுடைய அவைத்தலைவர் என்ற பொறுப்புக்கு பதிலாய் தலைவர் என்ற பொறுப்பாக வைத்து அதை டிடிவி தினகரனும் ஒப்படைக்க வேண்டும் என்றதான குரல்களை சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கட்சியின் பல முக்கிய மூத்த பொறுப்புகளை வழங்குவதற்காக கட்சியிலிருந்து ஏற்கனவே விலகிச் சென்ற பலரையும் மீண்டும் அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கி இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்றெடுத்து வருகின்ற இடைத்தேர்தல் களத்தில் தனது வலிமையை பறைசாற்றுவதற்கு தயாராக வேண்டும் என்பதான குரல்களையும் தற்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. இது தொடர்பாக அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சில ஆலோசனைகளை மேற்கொண்ட நிலையில் பிரிந்து சென்றவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு முக்கிய பொறுப்பை கொடுத்து ஒரு இரும்பு கோட்டையாக மீண்டும் அதிமுகவை கட்டி எழுப்ப வேண்டும், இது காலத்தின் அவசியம் என்றும், இல்லை என்றால் அதிமுக இருந்த அரசியல் சுவடுகளே இல்லாமல் போய்விடுமா என்ற அச்சநிலை நிலவி வருவதாகவும், எனவே சசிகலாவையும் மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்பதான குரலையும், ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகும் தற்போது உரிய அந்தஸ்தும் முக்கிய பொறுப்புகளும் வழங்கப்படாத நிலையில் ஒட்டுமொத்த அதிருப்தியின் நிலையில் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் தேனி கம்பம் போன்ற பெரியகுளம் போன்ற இடங்களில் தனக்கு செல்வாக்குகளை வைத்திருக்கும் சாதிய தலைவர்களின் அடையாளமாகவும் கருதப்படும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் தாய்கழகத்திற்கு அழைத்து வந்து அதிமுகவில் அவருக்கும் சில முக்கிய பொறுப்புகளை வழங்கவும் முடிவு செய்யலாம் என்ற ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதுபோன்ற ஆலோசனைகளுக்கு சம்மதம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி முழுமையான அளவில் முழு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னாலும் பாதி அளவில் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தற்போது அரைமனதுடன் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் கட்சிக்குள் புதிய தலைவர்களை வரவேற்பதன் வாயிலாக கட்சியில் சில அதிகார மாற்றங்களை செய்யவும் கட்சியின் நிர்வாகிகள் பல ஆலோசனைகளையும் தந்திருக்கிறார்கள். திமுகவின் வரலாற்றில் அண்ணாவின் காலத்திற்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவிதான் கட்சியின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி பொறுப்பேற்ற பிறகு தலைவர் பதவியை தனதாக்கிக் கொண்டு பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகனை வெறும் அறிக்கை விடும் தலைவராக மாற்றியதை போல அதிமுகவிலும் ஒரு புதிய அதிகார அமைப்பு உருவாக்கப்படுவதன் நோக்கமும் அதில் மறைமுகமாக அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியை தொடர்ந்தாலும் உண்மையான அதிகார மையமும் கட்சி தலைவரிடம் என்பதான விருப்பத்தில் கொடுத்துவிட்டால் கட்சிக்கு தலைவராக வருகிறவர்கள் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்கான முனைப்புகளை எடுப்பார்கள் என்பதான ஆலோசனைகளை முன்வைக்கப்பட்டிருப்பதால் இதுபோன்ற கருத்துக்களை ஏற்க பெரிய அளவில் முழு சம்மதத்தை தெரிவிக்க முடியாமல் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. கடந்த கால தேர்தல் தோல்விகளால் மனமுடைந்து போயுள்ள அடிமட்ட தொண்டர்கள் ஒரே எதிர்பார்ப்பு கட்சியை ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கவும் அதிகாரத்தில் ஆளுமைக்குரிய கட்சியாக தங்களை செயல்படுத்திக் கொள்ளவும் இழந்த வாக்கு வங்கிகளை மீண்டும் பெற்றெடுக்கவும் அதிகார சண்டைகளை எல்லாம் களைந்துவிட்டு ஒன்றிணைக்கும் வேளைகளில் வேகப்படுத்தினால் அதிமுக கட்சியை மீண்டும் செல்வாக்குமிக்க இயக்கமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் கட்சியின் பல நிர்வாகிகளும் ஒன்று திரண்டு தற்போது தங்களுக்குள் இருந்த கசப்பான அனுபவங்களை களைந்து ஒற்றை தலைமையின் என்பதான நிலை இல்லாமல் பதவிகளையும் பொறுப்புகளையும் பகிர்ந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை கட்சிக்குள் இணைத்து அதன் மூலமாக கட்சிக்கு ஒரு முழுமையான சக்தியை உருவாக்கி பிரிந்து கொடுக்கும் அத்தனை சக்திகளையும் கைகோர்த்தால் மட்டுமே தற்போதைய பலம் வாய்ந்த அரசியல் சூழலை எதிர்கொள்ள முடியும் என்பதும் காலத்தின் கட்டாயமாக அதனடி மாற்றங்களை உடனடியாய் அமுல்படுத்த வேண்டும் என்பதான குரல்களையும் ஓங்கி ஒலித்து வருகிறார்கள். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எத்தகைய கட்டுக்கோப்புடன் அதிமுக இயங்கியதோ அதே போன்று இரும்பு கோட்டையாக
இயக்கமாக இந்த இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தற்போதைய தலைவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள தனிப்பட்ட ஈகோக்களை தூக்கி எறிந்துவிட்டு கட்சியின் நலனுக்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் மட்டுமே தமிழகத்தில் அரசியலில் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள். இத்தனை அதிரடி மாற்றங்களையும் அனைத்தும் சாத்தியமாகும் பட்சத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும். ஆளும் கட்சிக்கு சரியான மாற்று சக்தியாக அதிமுக மீண்டும் விசுரூபம் எடுக்கும் என்பதும் அதிமுகவினரின் தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.